பிக் பாஸோட 44வது வந்து கலாசலா கலாசலான்னு சொல்லிட்டு பாட்டை போட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்த உடனே டான்ஸ்லாம் ஆடி முடிச்சுட்டு ஒரு மதியமாக காட்டுறாங்க. நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, புதுசாக ஒரு டாஸ்க் ஆரம்பிக்கிறோம். பிக் பாஸோட சும்மா இருக்க முடியாது இல்லையா? ஒரு டாஸ்க் ஒன்று போடுறாரு. அந்த டாஸ்க்கை வந்து நீங்கள் 3ஆக பிரிச்சுக்கணும் அப்படின்றாரு. ஏன்னா தலை தான் வந்து இப்போ எஃப்ஜே. இப்போ அவர் வந்துட்டு சொல்கிறாங்க, இது மாதிரி 3 டீமை பிரிங்க. இந்த 3 டீம் பிரிக்கும் போது அந்த 3 டீமில் வந்து அவங்கவுங்க இஷ்டம். அந்த டீமில் இருக்கலாம்னு அவங்கவுங்க இஷ்டம். அது யார் வேணால் இந்த டீமில் இருந்துக்கலாம் அப்படின்றாங்க. சரி, ஓகே. என்னென்ன டீம் கேட்டால் வந்து ஒரு மாப்பு டீமு, ஒரு சோப்பு டீமு, ஒரு சோறு டீமுன்னு சொல்லிட்டு 3 டீம் பிரிக்கிறாங்க. மாப்பு, சோப்பு, சோறு, சோறு, சோப்பு, மாப்பு அப்படின்றாங்க. சரி, ஓகே. இந்த 3 டீமுக்கு யார் யார் வேணும்னா அவங்க பிரிச்சுக்கிறாங்க. கிச்சன் டீமில் வந்து கனி, பாரு, சாண்ட்ரா, திவ்யா, வியானா இந்த 5 பேர் போயிட்டாங்க. மீதி வந்து வாஷிங் டீம், இன்னும் வந்து ஃப்ளஷ் டீம். இது 2 டீமே வந்து போயிட்டாங்க. சப்ஜெக்ட் கேட்குறாரு பிக் பாஸ், நீ எந்த டீம் போற அப்படின்போது, நான் வந்து ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் டீமுக்கு போகிறேன் பிக் பாஸ் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இவங்களுக்குலாம் என்ன வேலைன்னா வந்து கிச்சனில் இருக்கவங்களுக்கு வந்து எப்போ கேட்டாலும் இவங்க சமைச்சு கொடுக்கணும். அது ஒன்று. ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் வந்து இவங்க பாத்ரூம் போகிறாங்க யாருன்னா அப்படின்னா, பாத்ரூம் போகிறவங்கள வந்து நல்லா உபசரிப்பு பண்ணி பாட்டு பாடி ரெட் கார்பெட் போட்டு அவங்கள அப்படியே அனுப்பி உள்ளே உட்கார வைக்கணும். அப்புறம் அவங்க குதூகலமாக போகும்போது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பாட்டு போட்டு அவங்கள வந்து சந்தோஷப்படுத்தணும். இது ஒன்று. அப்புறம் இன்னொரு டீம் வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணணும். இங்கே இருக்க அத்தனை பேரும் என்டர்டைன்மெண்ட் பண்ணணும். அது எந்த விதத்துலையாவது பண்ணணும். இதுதான் வந்து இவங்களோட டாஸ்க்கு. இதில் வந்து டாஸ்க்கை நல்லபடியாக வின் பண்ணால் இவங்களுக்கு ஒரு போர்டு வச்சுக்கிறாங்க. அந்த போர்டில் வந்து கோல்டு காயின், சில்வர் காயின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறாங்க. அவங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லி முடிக்கிறாரு. டாஸ்க் ஆரம்பித்து விட்டது அப்படின்றாரு. இதில் டீம் பிரிக்கும் போது கம்ருதீன் என்ன பண்ணிட்டாரு, கிச்சன் டீமுக்கு போய் உட்காந்துட்டாரு. எனக்கு கிச்சன் டீம் வேணும். அப்புறம் எஃப்ஜே சொல்கிறாரு, யாருக்கெல்லாம் என்னென்ன வருமோ அந்த டீமில் இருக்கணும். உடனே எஃப்ஜே சொன்னது கேட்டு கம்ருதீன், ஐயோ நம்ம கிச்சன் டீமில் வராதுன்னு சொல்லிட்டு ஓடி வந்து இந்த டீமில் உட்காந்துட்டாரு, ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸில் உட்காந்துட்டாரு. சரி, ஓகே. அப்புறம் வந்து இதில் வந்து எஃப்ஜே ஒரு விஷயம் பண்ணுறாரு. இவங்களாம் பேசினே இருக்கிறாங்க. அதாவது இவர் முறைச்சி கை தட்டினார்னா எல்லாரும் அமைதியாகிடணுமா. இவர் கத்தலாம் மாட்டாராம். முறைச்சிட்டு அப்படின்னு வரா, அவருடைய எல்லாரும் அமைதியாயிரும். ஓ, எஃப்ஜே கை தட்டாங்க. இது நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியா இல்லைன்றது தெரியல, பார்க்கலாம். இதில் வந்து 3 பேரும் ஒரு கொடுமையான என்டர்டெயின்மெண்ட்ன்ற பேரில் நம்மளுக்கு கொடுமையாக இருக்கா இல்லை வந்து எனக்கு கொடுமையாக இருக்கான்னு தெரியல. இந்த மாப்பு டீமு, சோப்பு டீமு, சோறு டீம் வந்து அவங்கள இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க ஒரு டான்ஸு. மாப்பு டீம் ஒரு டான்ஸு போட, கிச்சன் டீமில் வந்து நாங்கள் வெட்டுவோம், நாங்கள் குத்துவோம், நாங்கள் கதறுவோம். அது ஒரு இது அது ஒன்று பண்ணாங்க. சரி, ஓகே. அப்புறம் ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் வந்து அது ஒரு டான்ஸாக போட்டு கடைசியாக பிக் பாஸ் வந்து இவங்கெல்லாம் பாராட்டுறாரு. ரொம்ப அருமையாக பண்ணீங்க, உங்களோட இன்ட்ரோ சூப்பராக இருந்துச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து இவங்களை பாராட்டினாப்புல. பாராட்டினவர், இப்போ நீங்கள் பண்ண ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஒரு இதுவை வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போகணும். எண்டு வரைக்கும் இதெல்லாம் நீங்கள் பண்ணணும், நீங்கள் கடைப்பிடிக்கணும். பார்க்கலாம் நீங்கள் என்ன தான் கிழிக்க போகிறீங்கன்ட்டு பிக் பாஸ் சொல்கிறாப்புல. சரி, இதில் வந்து பாரு அவர்கள் இந்த நாளில் வந்து பாத்ரூம் போகிறாங்க. பாத்ரூம் போனோடனே ரெட் கார்பெட் போடணும் இல்லையா? பாத்ரூம் போகிறவங்களுக்கு ரெட் கார்பெட் போட்டு அப்படியே போயின்னு இருக்கிறாங்க. எஃப்ஜே டீமு வினோத் அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து வினோத் பாட்டு பாடுறாரு. இது மாதிரி ஒரு கேவலமான ஒரு பாட்டு கிடையாதுங்க. நான் இவ்வளோ நாள் வந்து பாட்டை ரசிச்சிருக்கேன். இது முற்றிலுமாக வந்து இது கிண்டல் பண்ணுறதுக்காகவே பாடுறாப்புல. இதுக்கு முன்னாடி வந்து தர்பீஸை வச்சு பாடினாரு. அது ஓகேவாக இருந்துச்சு, சரி சந்தோஷமாக இருந்துச்சு. பட் ஆனால் இங்கே வந்து பாரு வந்து பாத்ரூம் போகிற பாரு வந்து கலாய்ச்சி விட்டு பாடின்னு இருக்கிறாப்புல. பாரும் சொல்கிறாங்க, இது பாட்டு வந்து வேறு மாதிரி போகுதே, சரியில்லையே அப்படின்றாங்க. சரி, அதெல்லாம் தாண்டி அவங்க பாத்ரூம் போயிட்டு வராங்க. பாத்ரூம் போகும்போது இவங்களாம் வந்து பாட்டு பாடி குதூகலம் பண்ணி அவங்கள வழி அனுப்புகிறாங்க. அதுக்கடுத்தது வந்து கிச்சனில் இருக்க பாரு வந்து அரோராவுக்கு வந்து ஜாதகம் பார்க்குறாங்க. ஜாதகம் பார்க்கும் பொழுது அரோரா வந்து கேட்குறாங்க, அம்மா நான் எவ்வளோ நாளுமா வந்து இங்கே இருப்பேன்னு சொல்லுங்கள் அப்படின்போது இவங்க வன்மத்தை கொட்டுறாங்க. பாரு அவர்கள் வந்து, நீங்கள் இன்னும் ஒரு வாரமோ இல்லை வந்து அடுத்த வாரமோ போனாலும் போகலாம், வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. ஓ, அப்படியா, சரி. இது கல்யாணத்தை பற்றி சொல்லுங்கள், லவ் பற்றி சொல்லுங்கன்னா உடனே இவங்க வன்மத்தை கொட்டுறாங்க. பாரு அவர்கள் இந்த டாஸ்க்குள்ளே ஜாதகம் பார்க்குற இதுக்குள்ளே, இல்லை நீங்கள் வந்து இன்னொரு கல்யாணம் ஆன பொண்ணோட பையனோடைய புருஷனை வந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க, உங்களுக்கு 3 புருஷன் 3 ஒய்ஃபு என்னென்னமோ சொல்கிறாங்க. அரோரா பார்க்கணும், இது என்னடா இது, நம்ம கம்ருதீனை பற்றி இது வம்புக்கு இழுக்குது போல் அப்படின்றாங்க. நீங்கள் வந்து இன்னொரு ஹஸ்பண்டை பார்க்குறீங்க, இன்னொரு பொண்ணோட எக்ஸோட ஹஸ்பண்டை பார்க்குறீங்க, அப்படி இப்படி குழப்புது போட்டு. இப்போ அரோராக்கு ஒன்றுமே புரியல. என்னையா இது, என்ன சொல்கிறோம் நம்ம, எதுக்கு வந்து ஒரு ஃபன்னாக பேசினா அதில் ஃபன்னுன்ற பேர் ஒரு கிணத்தனமான இந்த கம்ருதீன் மேலே இருக்க அந்த பொசசிவ்னஸை இது காட்டுதுன்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து சிரிச்சிட்டே பார்க்குறாங்க. அடுத்தது சாண்ட்ராக்கா கிச்சன்லேருந்து பாத்ரூம் போகிறாங்க. அவங்க வந்து தூக்கத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க. எஃப்ஜே தூக்குறாங்க. அவங்களாம் தூக்கிட்டு போய் நிற்க வைக்கிறாங்க. அதுக்குள்ளே கை வலிக்குதுன்றாங்க சாண்ட்ராக்கா.
சரி ஓகே உட்கார வச்சு அதே மாதிரி ரெட் கார்பெட்டில் வச்சு அனுப்புகிறாங்க. அதுக்குள்ளே சபரி உள்ளே போயிட்டு பாத்ரூமில் போய் ஏதோ ஸ்ப்ரே அடிக்கிறாங்க. அந்த ஸ்ப்ரே பிடிக்காதுன்னு சொல்லி சாண்ட்ரா ஓடியே போயிட்டாங்க. கிச்சனில் இருக்கவங்க வந்து சாப்பாடும் கொடுக்கணும், அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதை மாதிரி பண்ணணும் இல்லையா? அதனால் வந்து சாப்பாடை ஊட்ட சொல்கிறாங்க போல அரோரா. அப்போ இவங்க வந்து பாரு வந்து சாப்பாடு விட்டு பட்டு என்ன பட்டு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கதை ஒன்று சொல்கிறாங்க. அந்த ராஜா கதையிலேயே வந்து ஏன் வந்து இந்த கம்ருதீன் கதையை தான் வந்து இந்த பாரு வந்து இழுத்துனுக்குது. அது என்னத்தான் பண்ணுறதுன்னு தெரில. கம்ருதீன் வந்து அது ராஜாவாகவும் அந்த ராஜாவை ஒரு ராணி உஷார் பண்ணுறதாகவும் அது ஒரு கதை இழுத்துன்னு இருக்குது. இந்த பார்வை வந்து அரோரா பார்க்குது. என்னடா நான் ஒன்று கதை கேட்க சொன்னா நீ இந்த மாதிரிலாம் ஒரு கேவலமான ஒரு கதை என்கிட்ட சொல்லுவியா அப்படின்ற மாதிரியே பார்த்துருங்கிறாப்புல. அதே மாதிரி எதனா ஒரு டாஸ்க் பண்ணும்போது வந்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டு இது பண்ணணும். பாஸுன்ற ஒரு வேர்டே கிடையாது. எல்லாமே சாப்பிட்றது போகிறது வருது எல்லாமே டாஸ்க்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே சொல்கிறாரு. இல்லை நாங்கள் இந்த இடத்துல பாஸ் எடுத்துக்கிறோம். இந்த பாஸ் எடுக்கிற கதையே கிடையாது, இது எல்லாமே டாஸ்க்குள்ளே தான் இருக்குது, நீங்கள் அப்படியே வந்து இதை பர்ஃபார்ம் பண்ணிட்டு போயினே இருக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு எஃப்ஜே சொல்லிட்டு இருக்காப்புல. இதில் வந்து இந்த எஃப்ஜே வந்து அடிக்கடி பைத்தியக்கார இது மாதிரி ஒரு டாஸ்க் ஒன்று பண்ணுவான். டாஸ்க்கு உள்ள அவன் ஒரு பிளே ஒன்று பண்ணுவான். ஏற்கனவே வந்து இந்த பிரியங்கா தீபக்லாம் வரும்போது ஒரு பிளே ஒன்று பண்ணான் இல்லையா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளே ஒன்று பண்ணான் கானா சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்தில் அதில் ஒரு பிளே. இப்போ இந்த இடத்துல ஒரு பிளே. இவர் வந்து ஆட்டி வந்து கொடுக்குறத ஆட்ட மாட்டார். இவர் ஒரு கிரியேட்டிவிட்டாக பண்ணி இவர் ஒரு தனியாக ஒன்று ஆட்டுவாருன்ற மாதிரி ஒன்று பண்ணுறாப்புல. என்ன ப்ளே பண்ணுறாருன்னா வந்து நானும் கெமியும் வந்து லவ்வர்ஸு, நாங்கள் வந்து ஹோட்டலில் சாப்பிட்ருக்கோம். திடீர்னு வந்து இன்னொரு பொண்ணு வந்துடுது. அதை வந்து கெமியை ப்ராங்க் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வியானா வருது. ஆல்ரெடி வியானா வந்து இவன் மேலே டவுட் ஆகிடுச்சு. எஃப்ஜே வந்து நம்ம மேலே குறி வைக்கிறான்னு சொல்லிட்டு அண்ணான்னு கூட ஆரம்பிச்சு. இந்த இடத்துல வந்து ஒரு என்ன பண்ணுறாரு எஃப்ஜே, வியானாவை கூப்பிட்டு உட்கார வச்சு கெமிக்கிட்ட வந்து ஒரு பிளேவா அதுக்குள்ளே ப்ளே பண்ணுறாராம் அவர். கெமிக்கிட்ட வந்து ஷீ இஸ் மை கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்றாங்க. உடனே கெமி வந்து அப்படி பொசசிவ் ஆகிடுறாங்களா, என்னடா சொல்கிறேன்ற மாதிரி. அப்புறம் வந்து இவர் என்ன பண்ணுறான், ப்ராங்க்குன்றாராம். இது ஒரு பிளே. இந்த கர்மாந்திரத்தை வேற இந்த பண்ணிட்டு இருக்கான். ஒவ்வொரு தடவையும் இந்த பிளேன்ற போல ஒரு கம்நாட்டி மாதிரி ஒரு பண்ணுவான் இந்த எஃப்ஜே. அதை நீங்களும் வந்து ரசிக்கிறீங்களா இல்லை என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் வந்து மெயின்டெனன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க. என்னென்னா வந்து கிச்சனில் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக பிரேக் விடுற மாதிரி இருக்கும்போது, ஓ நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணுறீங்களா, அப்போ நாங்களும் ரெஸ்ட் ரூம் நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவசரமாக ஒருத்தவங்க வராங்க பாத்ரூம் போகிறதுக்கு. அங்கே வந்து மெயின்டெனன்ஸ் சொல்லிட்டு போர்டை போட்டு பாத்ரூம் போக தடுக்கிறானுங்க. இவனுங்க வந்து என்ன தான் பண்ணுறாங்கன்னே ஒன்றும் புரியல. ஒரு பேசிக்கான விஷயங்கள்லாம் நீ சாப்பாடு பசியை கூட கொஞ்ச நேரத்துக்கு இது பண்ணிக்கலாம், சரி இந்த பாத்ரூம் போகிற நம்ம தடுக்க முடியுமா அப்படின்றாரு. பாரும் ஏன்டா பாத்ரூம் போகிறத ஏன்டா மெயின்டெனன்ஸ்னு சொல்லிட்டு மென்டல் கம்நாட்டி மாதிரி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சபரியை தான் மெயினாக சொல்கிறாங்க. ஏன்னா சபரி தான் வந்து இந்த வேலையை பண்ணுறது, எஃப்ஜேவும் கூட சேர்ந்து பண்ணுறான். இந்த டாஸ்கில் வந்து அமித்தும் வந்து ஹஸ்பண்டு, பாரு ஒய்ஃபுன்ற மாதிரி அவங்களும் ஒரு பிளேவான். அந்த பிளேவில் வியானா வராங்க, அமித்தோட தங்கச்சியா. அவங்க வந்து பேசும்போது பாரு அவர்கள் வந்து என்னங்க உங்கள் தங்கச்சி என்ன வந்திருக்கு, இல்லை அது இப்படி பார்க்க வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தங்கச்சி வந்து இந்த நகை கேட்குதான், நீங்கள் தான் கல்யாணத்துக்கு பண்ணி கொடுத்துட்டீங்களே எல்லாமே பண்ணிட்டீங்களேன்னு சொல்லும்போது திடீர்னு ஒரு பாரு பார்த்து கம்ரு, நீ உனக்கு எத்தனை புருஷன் அப்படின்னு. பாரு பார்த்து எத்தனை புருஷனா, நீ 3ஆவதா 4ஆவதா எத்தனை புருஷன். பாரு டென்ஷன் ஆகிடுச்சு. ஏன்டா என்ன நடந்துன்னு இருக்குது, எத்தனை புருஷன் நீ ஏன் கேட்குறடா, என்ன மாதிரி ஒரு பிஹேவியர்ரா உனக்கு, இந்த இடத்துல இதெல்லாம் கேட்கலாமா, நாங்கள் ஏதோ 3 பேர் தனிப்பட்டவங்களில் பேசிகிட்டு இருக்கோம், இதை இங்கே நான் அவங்ககிட்ட சொன்னதை வச்சு இங்கே சொல்கிறீ அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் வந்து கம்ரு சொல்கிறாரு, இப்போ இந்த இடத்துல வந்து கம்ரு டோட்டலாக வந்து அரோரா பக்கம் சாஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டு இதெல்லாம் தெரியுது. அரோரா வந்து என்ன பண்ணுறக்க போல ஜோஷியம் பார்க்கும்போது உனக்கு 3 புருஷன் உனக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அது நீ ஒரு அந்த அவனுக்கு 3ஆவது ஆள் 4ஆவது ஆள் என்னமோ பேசி வச்சிருக்கு. அந்த பேசி வச்ச பைத்தியத்தால் இங்கே வந்து இந்த பைத்தியம் கமருதீன் வந்து இவங்ககிட்ட இந்த பாருக்கிட்ட வந்து இல்லை நீ வந்து அங்கே பேசினல அரோராவை, அப்போ அது ஒன்றும் தப்பாக தெரியல, இப்போ இது மட்டும் தப்பாக தெரியுதான்னு சொல்கிறாப்ப பாருக்கு மூஞ்சே இல்லை. என்னடா நாய் அப்படி போகிறீங்களா, ஐயோ நான் அப்படி மீன் பண்ணலடா அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க. ஆனாலும் வந்து கம்ருதீன் வந்து அரோரா பக்கம் இருக்கிறதால இந்த இடத்துல வந்து பாரு வந்து உனக்கு 3 புருஷன் சொல்லி வாய விட்டாப்புல. இதெல்லாம் பார்த்துன்ற திவ்யா, கம்ருதீன் டாஸ்காக இருந்தாலும் அப்படிலாம் பேசக்கூடாது கம்ருதீன், நீங்கள் அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது, தப்பு தான்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. நான் ஹர்ட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு பாரு சொன்னதால சரி பாரு நான் அதுக்கப்புறம் அதை மேலே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அரோராவும் கம்ருதீனும் வந்து கொஞ்சம் அதை மேட்டரை சால்வ் பண்ணிட்டு கிளம்புறாங்க ஓரமாக. சரி இந்த டீம்லாம் பிரிச்சிங்களே, இந்த டீமுக்கு தலைவர் யாரும் இல்லையா, யாரும் தலையே கிடையாதா, மொத்தத்துக்கும் தலை விஜய் இருக்காரு, டீம் வைஸ்க்கு தலை யாரும் இல்லையா கேட்கும்போது சரி தலையை செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி பிக் பாஸ் சொல்கிறாரு. ஒருத்தரும் வந்து தன்னோட தலையை செலக்ட் பண்ணுறாங்க, அவங்க யார் வேணா செலக்ட் பண்ணலாம், செல்ஃப் ஓட்டம் பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து கடைசியாக வந்து சாண்ட்ராவை கிச்சனுக்கும்
மாப் மாவேஸ்க்கு வந்து விக்கில்ஸ் விக்ரமையும் ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ்க்கு வந்து ரம்யா அவர்களையும் செலக்ட் பண்ணிட்டாங்க. 3 கேப்டனாக வந்து ரெடி ஆகிட்டாங்க. இதில் வந்து இன்னொன்று இந்த இடத்துல வந்து பாரு வந்து எஃப்ஜே பற்றி கேட்குறாங்க. எஃப்ஜே நீ எப்போ எதை மாதிரி பிஹேவ் பண்ணுற எனக்கு தெரியல, நீ தலையாக பிஹேவ் பண்ணுறியா இல்லை அந்த மாப் மாயா ஆஃபீஸில் இருக்க ஒரு மெம்பராக பிஹேவ் பண்ணுற எனக்கு தெரிய மாட்டேது, டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியல, அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து சரின்னு சொல்லிடுறாப்புல. இதுக்கு நல்ல வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, விக்கில்ஸ் டீம் வந்து நாங்கள் ஒரு பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்றாங்க, ஒரு ப்ளே பண்ண போகிறோன்றாங்க. உடனே வந்து பாரு சாண்டா நாங்கள் கிளம்புறோன்றாங்க. இல்லை நீங்கள் கிளம்ப முடியாது, இங்கே உட்காந்து பார்க்கணுன்றாரு. சரின்னு சொல்லிட்டு பார்த்துனே இருக்கிறாங்க. அதுக்கு நடுவில் வந்து வினோத்துக்கிட்ட வந்து விக்கில்ஸ் வந்து கையை காமிச்சு பேசிட்டாப்புல, ஏதோ கையை காமிச்சு வினோத் எகிறாரு. கையெல்லாம் காமிக்கிறவளை வச்சுக்காது அப்படி எப்படின்னு சொல்லிட்டு எகிறாரு. அப்புறம் விக்கில்ஸ் வந்து சரிங்கன்னு சொல்லிட்டு அவர் ஆசுவாசப்படுத்தி உட்கார வச்சிட்டாப்புல. உட்காந்து ஒரு ப்ளே ஒன்று பண்ணுறாங்க. இவர் ஏதோ ஒரு என்னமோ சொல்கிறாரு. இவர் வந்து ஏதோ ஒரு டிஷ்யூ பேப்பரா துடைக்கிறது யூஸ் பண்ணுறாரா. அவங்க 3 பேரும் வந்து அதை பார்க்குறாங்களாம். இன்னமும் அந்த ஒரு ப்ளே ஒன்று பண்ணுறாங்க. அதை பார்க்க முடியாத சாண்ட்ராவும் பாரும் எழுந்து போயிட்டு ஓரமாக நின்று பேசுகிறாங்க. நம்ம வந்து சொல்லும் போது இவங்களாம் உட்காருவாங்களா, அதனால் உட்கார வச்சு இவங்க பார்க்கணும், அது நம்ம விஷயம் தானே, அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இதை பண்ணால இவங்களை உட்கார வச்சு நம்ம பார்க்கணுமான்ற அவங்க பேசின்னு இருக்கிறாங்க. இவங்களும் வந்து ஒரு சைடில் உட்காந்து பெர்ஃபார்ம் பண்ணி இருக்கிறாங்க. வியானா வந்து பாத்ரூம்குள்ளே இருக்கும்போது ஒரு மென்டல் மாதிரி பண்ணுறானுங்க. பாத்ரூம் வெளியில் கதவு பக்கத்தில் நின்று வந்து பாட்டு போடுறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதான் என்ன அவசரம், என்ன பாட்டியா இது? பாத்ரூம் போகிறவங்களுக்கு ஒரு இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் தான் என்ன அவசரம்னு பாட்டு பாடுறாங்களா வினோத், எஃப்ஜே, இந்த மாப் மாயாவிஸ். என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலைங்க. இவங்கெல்லாம் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு ஒன்றும் புரியல. இந்த பாத்ரூமில் இருக்க இந்த டீம் வந்து இந்த மாதிரி வந்து பாட்டு பாடுறது ரொம்ப கேவலமாக இருக்குன்றத பின்னாடி ஒருத்தர் சொல்கிறாரு. அதை அப்புறம் பார்க்கலாம். இதை விட கேவலம் என்னன்னா, வியானா பாத்ரூம்லேருந்து வெளில வராங்க. எஃப்ஜேயில் இருக்க எத்தனை பேர் வந்து கீழே விழுந்து மயக்கடிச்சு விடுறாங்களாம். அது ஒரு இதுவாக அவங்களுக்கு என்னமோ இவங்க அழகாக பார்த்து மயங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து பிஹேவ் பண்ணுறாங்களாம். சரி போங்கியா போய் தொலைங்கியான்னு சொல்லிட்டு அப்புறம் டாஸ்க்குள்ளே ஒரு டாஸ்க்கு இந்த டீம் பிரித்தாங்க இல்லையா, அந்த டீமுக்குள்ளே வந்து நீங்கள் ஒரு மாவு டப்பா இருக்கும், அந்த மாவு டப்பாவில் வந்து மாவை வந்து வாயில் இருக்கிற ஒரு இதில் எடுத்து அந்த இதில் வந்து இது வச்சுக்கணும். இப்படி வச்சு மாற்றி மாவை கொட்டி அங்கே டப்பாவில் போடணும். யார் அதிகமாக சேவ் பண்ணுறோம் அவங்க தான் வேணும்னாங்க. எல்லாத்தையும் அப்படியே சேவ் பண்ணி இருக்கும்போது கிச்சனில் இருக்க பாரு அவர்கள் இந்த மாதிரி வேலையை பண்ணிட்டு இருக்கும்போது, கேம் ஆடிட்டு இருக்கும்போது சபரி வந்து உன்னை தான் யாருக்குமே பிடிக்காத அப்படின்னு சொல்லிட்டாப்புல. பாரு அவர்கள் விடுவாங்களா, அது ஞாபகம் வச்சுங்க. என்னடா சொல்கிற, என்ன இப்படி சொல்கிற அப்படின்ட்டு அப்போதைக்கு விட்டுட்டாங்க. இந்த மாப் மாயாவிஸில் வந்து அந்த மாவு கேமில் வந்து மாப் மாயாவிஸ் வின் பண்ணிட்டாங்க. அதிகமாக வந்து கிட்டத்தட்ட 1 kg கிட்ட வந்து சேர்த்து வச்சு வின் பண்ணிட்டாங்க. முடிஞ்ச உடனே வந்து பாரு சபரியை விடுவாங்களா, சபரியை கிட்ட போயிட்டு சபரி நீ பண்ணுறது எல்லாமே எனக்கு ஹர்ட் ஆகுது, தொடர்ந்து இந்த மாதிரி தான் நீ பண்ணிட்டே இருக்கிற, ரொம்ப நாளாக இதுதான் பண்ணுற, இந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது இது வரைக்கும் சொல்லாத சபரி வந்து இப்போ சொல்கிறேன், நான் வந்து உன்னை வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தேன், நான் விக்கில்ஸ் விக்ரம்கிட்டயோ கமருதன்கிட்டயோ எப்படி பழகணும் அது மாதிரி தான் உன்ட்ட பழகணும்னு நினச்சேன், பட் ஆனால் உனக்கு கம்ஃபர்டபுள் இல்லைனா ஓகே நான் கொஞ்சம் விளைவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இது பாரு வந்து சரி நீ அப்படின்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி அவரும் வந்து சாரி நான் ஹர்ட் பண்ண ரொம்ப சாரின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி வர போயிட்டாப்புல. சரி இவங்களாம் ஆடி கீழ்ச்சதுக்கெலாம் வந்து பாயிண்ட் கொடுக்க சொல்லி பிக் பாஸ் சொல்கிறாரு. சரி ஆடி கீழ்ச்சது என்ன பாயிண்ட் தருவீங்கும்போது ஒருத்தரும் வந்து பாயிண்ட் தராங்க. ஏற்கனவே டாஸ்கில் வின் பண்ணதால் மாப் டீமுக்கு 2 சில்லர் இருக்குது. இப்போ புதுசாக வந்து கோல்டு காயின் கொடுக்குறாங்க. விக்கில்ஸ் வராரு. விக்கில்ஸ் வந்து சாம்பார் டீமுக்கு 1 பாயிண்ட்டு, அந்த ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ்க்கு வந்து 2 பாயிண்ட்டுன்றாரு. சரி ஓகே முடிஞ்சுது. ரம்யா வராங்க. சாம்பார் டீமுக்கு 1 பாயிண்ட்டு, அதாவது சாண்ட்ரா டீமுக்கு 1 பாயிண்ட்டு, இந்த மாப் மாயாவிஸ்க்கு 2 பாயிண்ட்டுறாங்க. ஏன் மாப் மாயாவிஸ்க்கு 2 பாயிண்ட்? அவங்க வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணாங்களாம், பட் ஆனால் சரியா இல்லையா, பட் ஆனாலும் நான் வந்து 2 பாயிண்ட் தருவேன்னாங்க. சாண்ட்ரா டீமுக்கு சாம்பார் டீமுக்கு 1 பாயிண்ட் தான் கொடுக்கும். ஏன்னா வந்து கிச்சன் க்ளீனாக இல்லையா, அதனால் வந்து 1 பாயிண்ட் தருவாங்களாம். சாண்ட்ரா வந்தாங்க. சாண்ட்ரா வந்துட்டு 2 பேருக்கு ஒரு பாயிண்ட் தரான்னு சொல்லிட்டு ரீசன் சொல்கிறாங்க. ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ்க்கு 1 பாயிண்ட் தர காரணம் வந்து அவங்க வந்து பாத்ரூம் போகும்போது மிஸ்பிஹேவ் பண்ணுற மாதிரி வந்து கேவலமான டபுள் மீனிங் பாட்டை ஒன்று பாடி எங்களை இரிட்டேட் பண்ணுறாங்க. அதில் பாத்ரூம் க்ளீன் பண்ணுற நார் ப்ரஷ்ஷு கிஷ்லாம் வச்சு மூஞ்சிக்கிட்ட வச்சு ஆட்டி எங்களை ஒரு டிஸ்கஸ்டிங்காக இருந்துச்சு எங்களுக்கு அப்படின்ற, அதனால தான் நான் 1 பாயிண்ட் தரேன்னாங்க. இவங்களாம் பாயிண்ட் கொடுத்து முடிச்சோம். யாருப்பா லீடிங்னு சொல்லிட்டு எஃப்ஜே கேட்குறாங்க. எஃப்ஜே வந்து பிக் பாஸ் இவங்க வந்து லீடிங் டீமாக வந்து இவர் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு மாப் மாயாவிஸ் தான் வந்து 5 காயினோட லீடிங்காக இருக்கிறாங்கன்றப்பல. இது சொல்லி முடிச்சதும் பிக் பாஸ் நான் சொல்கிறேன், சரி ஓகே இந்த மாப் மாயாவிஸ்க்கு ஒரு ரிவார்டு வந்து இருக்குது, ஸ்டோர் ரூமில் பெல் அடிச்சு ஸ்டோர் ரூமில் பாருங்கள் உங்களுக்கு ரிவார்டு காத்திருக்கும் அப்படின்னாரு. அதே நேரத்தில் கிச்சனில் டீமில் இருக்கு இல்லையா, அந்த கிச்சன் டீம் வந்து பேசிக்கிறாங்க. நம்ம பெர்ஃபார்ம் பண்ணது யாருக்குமே தெரியும், நம்ம தனித்தனியாக பெர்ஃபார்ம் பண்ணோம், இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒன்றா சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு கனி அப்புறம் இந்த வியானா பாரு இவங்களாம் சேர்ந்து வச்சு பேசிக்கிறாங்க. நம்ம ஒன்றா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, தனித்தனியாக பெர்ஃபார்ம் பண்ணலாம் யாருக்கும் தெரியல அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது இந்த
சோறு சோப்பு மாப்பு டாஸ்க் வந்து இப்போ முடிஞ்சுது, இப்போ டெம்பரரி ஸ்டாப்டு, நாளைக்கு மார்னிங் தொடங்கும்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களாம் வந்து பழைய நிலைமைக்கு போயிட்டாங்க. ஸ்டோர் ரூம் பெல் அடிக்குது. ஸ்டோர் ரூம் பெல் அடிச்சுன்னு உள்ளே போய் பார்த்தா ஐஸ்கிரீம் இருக்குது. ஐஸ்கிரீமை வந்து இந்த மாப் மாயாவை வின் பண்ணாங்களே அவங்க வந்து சாப்பிட்றாங்க. விக்கல் சிக்ரம் வந்து கனியாக்காக ஷேர் பண்ண, பிரசன்ட் வந்து சாண்ட்ராக்கும் திவ்யாவுக்கும் ஷேர் பண்ண, கம்ருதீன் அவர்கள் வந்து வியானாக்கும் அரோராக்கும் ஷேர் பண்ண, அப்படியே வினோத் அவர்கள் அப்படியே பார்த்துனே இருக்கிறாரு. என்னடா ரம்யா சாப்பிடுது நமக்கு தரமாட்டுதா அப்படின்னு அவர் ரம்யாவே முறைச்சி பார்த்துட்டு இருக்காரு. அதை வந்து வலைதளத்தில் வந்து என்ன பண்ணிருக்காரு, 24/7 ஒரு கிளிப் எடுத்து ரம்யாவை ஒரு ஏடாகூடமாக பார்க்குறாரு. ஏற்கனவே அவர் ரம்யாவை ஹக் பண்ணியிருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க. இது ஒரு சைடில் இருந்தாலும் வந்து கம்ருதீன் பண்ணுற விஷயத்தை பார்த்து பாரு கான்ல இருக்கிறாங்க. சாண்ட்ராவும் இந்த கம்ருதீன் பார்த்துட்டு அவன் ஒரு ஆளை வச்சுக்கின்னு அவக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்டா அப்படின்னு சொல்கிறாரு. இது நடுவில் சாண்ட்ரா வந்து பிரதர் கிட்ட இருக்க ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஓட போகிறாங்க. அதை எஃப்ஜே தடுத்து நிற்கிற, நீ தான் ஆல்ரெடி சாப்பிட்ற திருப்பி ஏன் போகிறோன்னு தடுத்து நிற்கிறாங்க. அதோட நம்ம இந்த டே வந்து முடிக்கிறேன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து முடிச்சு வைக்கிறாரு. இன்றைக்கி இந்த டாஸ்கில் இவங்க பண்ண ரொம்ப அழகான விளையாட்டில் உங்களுக்கு எந்த விளையாட்டு பிடிச்சிது அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு தயவு செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதால் எனக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஏதோ 4-5 பேருக்கு பிடிக்கும், அந்த 4-5 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் ஊக்குவிங்க. ரொம்ப நன்றி இந்த ஷோவை பார்க்கறதுக்கு. பாய்.